ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கிருபையிலே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலி குட்டி டாமோட ஸ்டோரி கேட்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? நீங்க ரெடியா? ஒரு நாள் எலி குட்டி டாமோ ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு கூட நிறைய கார்ன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்னா மொக்காச்சோளம். உங்களுக்கு பிடிக்காது குட்டிக்கு அந்த கூட பார்த்த உடனே ரொம்ப ஆசை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகா அந்த கூடைய கடிச்சு ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள எலி பூந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கார்ன் சாப்பிட்டு 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 என்ஜாய் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த எலியோட டம்மி ரொம்ப பெருசாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகா உள்ள போன எலிக்கு வெளியே வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியவே வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த எலி குட்டியும் அந்த வழியா ஒரு ராபிட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அந்த ராபிட் எலி குட்டிய பார்த்து சொல்லுச்சு, சாம அந்த கூடைக்குள்ளேயே தூங்கி காலையில ஏஞ்சோன்னு உன் டம்மி பிளாட் ஆயிடும், அப்ப நீ வெளிய வந்துடலாம். சரி, அந்த ஆப்பியா எலி குட்டியோ உள்ளவே தொங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏஞ்சோன்னு அந்த எலி குட்டிக்கு டம்மி பிளாட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த எலி குட்டி என்ன பண்ணுச்சு தெரியுமா? இன்னும் மிச்சம் இருக்கிறத கார்ன் எல்லாம் பார்த்ததோ அந்த எலி குட்டிக்கு ரொம்ப பெருசா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நல்லா சாப்பிட்டு 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 எலி குட்டி டம்மி பெருசாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப வெளியே வர பார்த்துச்சு, வரவே இல்லையே. இன்னைக்கு தூங்கிடலன்னு அப்படி தூங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வழியில ஒரு பூனை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூனை எலி வாசனை நல்லா கண்டுபிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்கெட் குள்ள இறங்கி குச்சி அந்த எலி குட்டிய அபக்க பக்க பக்கன்ட்டு சாப்பிட்டு அந்த எலி குட்டிய சாப்பிட்டே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியில உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இப்படித்தான் நம்ம சுத்தி இருக்கிற கண்களை மறைச்சு ஏசப்பாவோட கண்களை மறைச்சு பாவம் செய்வோம் போனா ஆபத்துல தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாள் அந்த எலி திருடி சாப்பிடுறோம்? ஒரு நாளா 2 நாளா என்னாச்சு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் ஏசப்பாவும் சொல்றாரு, ரோமன் 6:23, பாவத்துக்கு சம்பளம் மரணம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? வான பூமி வாரி போகலாம், ஆனா அந்த கர்த்தரோட வார்த்தை மறவே மறாது. புரிஞ்சுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? சோ பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே இந்த வசனத்துக்கு பயப்படணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அந்த வசனம் நம்மள விடுவிக்க ஃப்ரெண்ட்ஸ். சன்னு கூட செட் ஆயிடுச்சு. அங்க பாருங்களே, லைக் பண்ணுங்க, ஷேர்